Hello students, 10th English public exams க்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திரும்ப சொல்றேன் வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. 1 மார்க்ஸ்க்கு வீடியோ போடுங்க 1 மார்க்ஸ்க்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்கறதுனால வீடியோக்கு ரீச் இல்லாததுனால உங்களுக்கு அந்த வீடியோ தெரியலை. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் வெறும் 10th மட்டும் சொல்லவில்லை, 11th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் 12th ஸ்டாண்டர்டா இருக்கும், எல்லாருக்குமே வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷம் 12th வந்து சரியா வீடியோ போடாததுக்கு காரணம் 12th ஸ்டாண்டர்ட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருந்தார்கள். அடுத்த வருடம் நீங்க எல்லாம் 11th வந்துருவீங்க. இந்த வருஷம் 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 12th போயிடுவாங்களா? ஸோ 11th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 12th வீடியோஸ் கண்டிப்பா போட போறோம். ஸோ உங்களுக்கும் 11th வீடியோ போட போறோம். ஸோ 11th and 12th ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல 2 years கண்டினியூவா நீங்க வந்து கல்வி விஜி சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும். ஸோ பார்க்கணும்னு விருப்பப்படுற என்னோட உண்மையான விஜய் ஆண்டி மேல நம்பிக்கை உள்ள உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைபர் செய்யவும், மறந்து விட்டீர்கள் எனில் சப்ஸ்கிரைப் செய்யவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோ பார்க்கும் பொழுதெல்லாம் லைக் பண்ணுங்க. பார்க்குற வீடியோஸ் எல்லாமே கல்வி விஜில மிக முக்கிய வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க லைக் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லைக் கொடுக்கறதோட வேல்யூபிள் என்னன்னு தெரியல. நீங்க இப்ப நிறைய லைக் கொடுக்குறீங்கன்னா கல்வி விஜய் சேனல்ல போற வீடியோஸ்க்கு யூடியூப் என்ன பண்ணோம்னா, ஓகே இது வந்து ஒரு நல்ல தரமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி அதோட அனலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சர்ச் பண்றாங்க, இங்கிலீஷ் வீடியோ சர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம வீடியோவோட நோட்டிபிகேஷன் போய் சேரும். அப்ப என்ன ஆகும், இந்த பிடிஎஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இங்கிலீஷ்கான பிடிஎஃபா இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், ஏற்கனவே போடப்பட்ட வீடியோஸா இருக்கட்டும், இது எல்லா வீடியோஸும் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரணும் இல்லையா? ஸோ நம்ம மட்டும் நல்லா படிச்சா போதுமா? எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அனைத்து மாணவர்களும் அனைத்து பேரண்ட்ஸும் மிக சந்தோஷமாக ரிசல்ட் வரும் பொழுது எல்லாரும் ஆனந்தத்தோட பேரானந்தத்தோட மார்க்ஸை வரவேற்கணும். ஸோ அதுக்கு நீங்க செய்யக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வேலை இந்த வீடியோவுக்கு நீங்க லைக் கொடுங்க. நான் சொல்றது இந்த வீடியோனா இந்த வீடியோ மட்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, அது கல்வி விஜி சேனலா இருக்கட்டும் இல்ல மற்ற சேனலா இருக்கட்டும், யாரோட வீடியோவா இருந்தாலும் எஜுகேஷன் வீடியோ யூஸ்ஃபுல் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அது கண்டிப்பா என்ன ஆகும், நீங்க கொடுக்குற லைக்கால அந்த வீடியோ போய் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆகிறதுனால என்ன ஆக, எல்லா பிள்ளைங்களும் அதை படிப்பாங்க. எல்லாரும் படிக்கிறதுனால எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்க மார்க் வாங்குறதுக்கு நீங்க மறைமுகமா ஒரு காரணமா இருக்கிறீங்க. அது உங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாததுனால லைக் கொடுக்க மாட்டீங்க. லைக்ன்றது ஒரு பட்டன் அழுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கேஷுவலா அதை மறந்துட்டு கடந்து போயிடுறீங்க. ஒரு சிலர் வந்து எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சிலர் வந்து அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. ஸோ நீங்க பரபரப்பா பாக்குறீங்க, ஸோ பிடிஎஃப் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க, வீடியோல என்ன சொல்றாங்க, என்ன முக்கியமான கருத்துக்கள் என்ன சொல்றாங்க, எதையுமே கேட்கறது கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்கல பிள்ளைங்களா, நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 14 வரையும், கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரையும் எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுங்களா? சினானிம்ஸ்ல மட்டும் உங்களுக்கு 100 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கீயோட நல்லா கவனிங்க. இதை பாருங்க, ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ண முடியாத பிள்ளைங்க கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 7th கொஸ்டின்கான ஆன்சர் கீ, இது 8th ஆன்சர் கீ, இது 9th, அடுத்து 10th ஆன்சர் கீ, இது 11th ஆன்சர் கீ, இது 12th ஆன்சர் கீ, இது 13th ஆன்சர் கீ, இது 14th ஆன்சர் கீ. ஸோ கொஸ்டின் பேப்பர்ல 1ல இருந்து
கொஸ்டின் நம்பர் 14 வரையும் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இதுல இருக்க கொஸ்டின்ஸை படிச்சாவே 100க்கு 100 போதுமானது. எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுவீங்களா, இது மட்டும் படிச்சா போதுமா, இது மட்டும் படிச்சா போதுமா? நான் சொல்றேன், இதை மட்டும் படிங்க, 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ தயவு செஞ்சு 100% இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிறதெல்லாம் முதல்ல ஃபுல்லா முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை வேணா படிங்க. உங்க புக் பேக்ல இருக்கிறதும் புக் இன்ல இருக்கிறதும் அதாவது ப்ரீவியஸ் இயர் ஆல் இயர் பப்ளிக்ல சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதுல முழுசா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோவை பாருங்க. 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து ஒரு 1 or 2 months பேக் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருந்தேன் டிப்ஸோட. இது பார்த்தீங்கன்னா ஒரு 21 நிமிஷம் ஓடுற ஒரு வீடியோ. 64,000 பேர் 64K இந்த வீடியோ வியூஸ் போயிருக்கு. ஆனா இதை வந்து லைக் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,700 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ 90% சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, நாட் சப்ஸ்கிரைப்டு. வெறும் 9.9% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 90% ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்நேரம் என்னோட சேனல் வந்து 1 lakh ரீச் ஆயிட்டு சில்வர் பட்டன் வாங்கியிருக்கும். ஸோ சில்வர் பட்டன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை செவத்துல வாங்கி மாட்ட போறோம், அதனால ஒரு பெரிய பதக்கம் கிடையாது. ஆனா இந்த 90% மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனால மீதம் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகாம இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வர வீடியோஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். கல்வி விஜயில ஏதோ ஏனோ தானோன்ட்டு ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம வீடியோ போடுறதே கிடையாது. போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாக்குற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப நேரம் பேசுறேன், மொக்க போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி உங்ககிட்ட கையேந்தி நான் கேட்கிறேன். சரிங்களா? கை கூப்பி உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். கொஞ்சம் அனுதாபப்பட்டு கொஞ்சம் பாருங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். கண்டிப்பா வந்து சிரம் தாழ்ந்து உங்க கையில கேட்கிறேன். தயவு செஞ்சு பாக்குற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 1 mark கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 சினானிம்ஸ் கேட்கறாங்க இல்லையா? ஸோ இந்த சினானிம்ஸ் கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கிற 100 கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா வரும். இது நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? மேல ஹெட்டிங்க பாத்தீங்களா? ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சினானிம்ஸ் எத்தனை சினானிம்ஸ் படிக்க போறீங்க? டோட்டலா 100 சினானிம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 எதுல இருந்து கேட்கறாங்க? இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து நீங்க அட்டன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியே உங்களுக்கு பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு உங்களால வேற என்னெல்லாம் படிக்க முடியுமோ நீங்க அதையும் படிச்சுக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வருவோம். கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 இந்த 3 கொஸ்டின்ஸும் ஆன்டனிம்ஸ், அதாவது எதிர்ச்சொல் இல்லையா? ஸோ அந்த ஆன்டனிம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 80 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்டனிம்ஸ்க்கு. ஸோ இந்த 80 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை முழுக்கவும் படிச்சுட்டு உங்களால வேற என்னெல்லாம் படிக்க முடியுமோ, வேற என்ன பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ மற்ற சேனல்ஸ்ல நீங்க அதையும் போய் பார்த்து படிக்கலாம். நோ ப்ராப்ளம். கண்டிப்பா இது மிக 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 எத்தனை மிக வேணா போட்டுக்கோங்க, வெரி 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 எத்தனை வெரி வேணா போட்டுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். மிக மிக முக்கிய வினாக்கள், மிக மிக முக்கிய வினாக்கள், 1 மதிப்பெண் வினாக்கள். எத்தனை மெசேஜ் வந்திருக்கும், எனக்கு எத்தனை கமெண்ட் வந்திருக்கும், 1 mark போடுங்க, 1 mark போடுங்க. ஸோ எவ்வளவு கமெண்ட் வந்ததோ அந்த கமெண்ட்டை விட பல மடங்கு லைக்ஸ் வருதான்னு பார்ப்போம். எவ்வளவு பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க நான் பாக்குறேன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின். டோட்டலா 20 சிங்குலர் ப்ளூரல் 20 இருக்கு இதுல. இது மட்டும் படிச்சா போதாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ப்ளூரல்ஸ்லாம் இன்னும் நிறையவே இருக்கும். ஸோ மற்றது வேற என்ன கலெக்ஷன் கிடைக்குதோ பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்டதும் பிளஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிறதுலாம் இதுல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 8 பாத்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஒரு 20 இருக்கு. என்னது? ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சரோட இருக்கு இந்த பிடிஎஃப். ஸோ தைரியமா படிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 30 கொஸ்டின்ஸ் இருக்கு.
வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ அது தெரியாம திரும்ப கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காக. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல எத்தனை கொடுத்துருக்காங்க? டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காக. இந்த 30 கொஸ்டின்ஸையும் அப்படியே படிச்சிருங்க. இது போக உங்களால மத்தது வேற படிக்க முடியும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா படிங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், ப்ளீஸ் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸை வந்து பார்த்துட்டு அச்சச்சோ இவங்க போட்டிருக்காங்களே நம்ம படிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அது ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன? வாட்ச்னு கொடுத்துட்டா கீழே என்ன? மேன், வாட்ச்மேன். அலாரம்னா என்ன? டைமா, வாட்சா, கிளாக்கா, சவுண்டா? இதுக்கான ஆன்சர் எல்லாம் பக்காவா தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 30 கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து 12th கொஸ்டின்ஸ் பாருங்க, ப்ரிப்போசிஷன்ஸ், அது ஒரு 40 கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்ல இருக்கு. யோசிக்கவே வேண்டாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அழகா படிங்க. நான் இன்னைக்கே கொடுத்துட்டேன், இன்னும் 4 நாள் இருக்கு. 3 நாள்ல இருந்து 4 நாள் இருக்கு. தாராளமா நிதானமா படிங்க. மேக்ஸ் பாருங்க, சயின்ஸ் படிங்க, சோஷியல் படிங்க. அடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதிகபட்சமா என்ன கமெண்ட் வருதோ அதுக்கான வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வரும். கொஸ்டின் நம்பர் 13 ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் பிரேஸ். இதுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இதுல இருந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது என்ன கொஸ்டின்ஸ் பாருங்க, 14th கொஸ்டின் டென்சஸ். டென்சஸ்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல இருக்கிறது பப்ளிக்ல 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ போகணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லவில்லை. மிக 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 முக்கிய வினாக்கள். என் குழந்தைகளாக இருந்தாலும் என் மாணவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் என்றும் நான் உண்மையை மட்டுமே கூறுவேன். இதுல இருக்க பிடிஎஃப் எல்லாம் மொத்தமா படிங்க. படிச்சுட்டு அப்பயும் பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வேற என்ன நீங்க படிக்க முடியுமோ படிங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் படிங்க. ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க பாருங்க. 1 2 3க்கு ஆன்சர் கீ, 4 5 6க்கு ஆன்சர் கீ, அடுத்து 7க்கு 8க்கு 9க்கு 10க்கு 11க்கு 12க்கு எல்லாத்துக்கும் 13 14 எல்லாத்துக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரையும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான கொஸ்டின் வித் ஆன்சர் கீ பார்த்துட்டோம். இப்ப சொல்லுங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? உடனே லைக் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் லைக் பண்றீங்கன்னு பாக்குறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா உண்மையான மாணவர்களுக்கும் மிக 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 நன்றி கலந்த வணக்கங்கள். தாழ்மையுடன் உங்கள்கிட்ட நன்றி கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும். வீடியோ உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. கல்வி விஜி சேனல்ல போடுற வீடியோஸை திரும்ப பார்க்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் சேனலும் டெலிகிராம் சேனலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் சேனலும் வளரும், மாணவர்களின் மதிப்பெண்ணும் வளரும்.